அப்போஸ்தலர் அதிகாரம் 16 வசனம் 22, 23. அப்பொழுது ஜனங்கள் கூட்டங்கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பிலிப்பி பட்டணத்தின் ஊழியத்தின் நிமித்தம் பவுலும் சீலாவும் கலகம் பண்ணுகிறார்கள் என பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அவர்கள் வஸ்திரங்களை கிழித்தார்கள், அவர்களை அடித்தார்கள், சிறைச்சாலையிலே உட்காவல் அறையிலே கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தார்கள். ஆம், கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் பாடுகள் உண்டு. ஆனால் இந்த பாடுகள் மூலம் நாம் பாக்கியவான்களாக மாறும் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என இயேசு கூறினார். அன்பானவர்களே, நடுராத்திரியிலே கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டு காயங்களில் இருந்து இரத்தம் சொட்ட சொட்ட தாங்க முடியாத வலியின் மத்தியில் பவுலும் சீலாவும் கலங்கவில்லை. ஏன் ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை தானே செய்தோம், அப்படியானால் ஏன் மௌனமாய் இருந்தீர் என கேட்கவில்லை. கர்த்தரை சந்தேகிக்கவும் இல்லை. மாறாக நடு இரவில் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்து பாடினார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் உபத்திரவம் உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாயிருந்தார்கள். தேவ அன்பு அவர்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருந்தது. இவர்கள் துதியை பாடலை கேட்டு கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டார் அல்லவா? அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தன, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயின. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாடுகள் மத்தியில் கர்த்தரை பாடி துதிக்கும் போது நம் வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் அவிழ்க்கப்படும், சிறையிருப்பு மாறும், விடுதலை உண்டாகும். அது மட்டுமல்ல, பாடுகளுக்கு பின்னால் ஒரு அற்புதம், ஆசீர்வாதம், விடுதலை உண்டு என்பதை நாம் அறிந்து அதை அனுபவிக்க முடியும். நம் பாடுகள் மத்தியில் அவர் கண்கள் நம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சூழ்நிலையிலும் எங்கள் வாயினால் உம்மை பாடி துதித்து எங்கள் வாயினால் அறிக்கை பண்ணி குடும்பமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினீ. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே.